வெல்கம் டு ஆர் இண்டியா ஆர் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். எங்களுடைய வெப்சைட் www.rindiaor.com. இந்த வீடியோவில் நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட் மாதிரி, அதாவது நம்ம விண்டோஸில், எம்எஸ் வேர்டில், எம்எஸ் எக்ஸலில் நிறைய கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். ஆல்ட் டி, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் எக்ஸ், இந்த மாதிரி நிறைய கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜிமெயிலையும் நிறைய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜிமெயில் இருக்குது, நீங்கள் டைப் பண்ணாமல் இல்லை இப்படி கிளிக் பண்ணாமல், எது வேணுமே அதை கிளிக் பண்ணாமல் ஒரு சில பட்டன் மூலமாகவே நீங்கள் ஜிமெயிலில் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது? ஸோ என்னென்ன மாதிரி ஷார்ட்கட் கீஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, அந்த கொஸ்டின் மார்க் பட்டனை கீபோர்டில் அமுத்துங்க. அதாவது ஷிஃப்ட் பட்டனை அமுத்திட்டு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற பட்டனை அமுத்துங்க. அமுத்தும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், ஜிமெயிலில் என்னென்ன கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை சப்போஸ் இதை வேறு புதுசாக தனி விண்டோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஓப்பன் இன் நியூ விண்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஜிமெயிலில் என்னென்ன கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதன் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணாமல், செலக்ட் பண்ணாமல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கீபோர்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கீஸை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவே எல்லா வேலைகளையும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சி ஷார்ட்கட் கீ ஷி, இந்த சிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கம்போஸ், அதாவது இந்த கம்போஸ் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா? அதே மாதிரி இந்த சிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இதே மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். ஆனால் இப்போ நான் சி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன், ஆனால் ஓப்பன் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை எனேபிள் பண்ணியிருக்கணும். எப்படி எனேபிள் பண்ணுறது? செட்டிங்ஸ் போங்க, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஆஃப். நம்ம இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ். இப்போ இந்த கம்போஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா? இப்போ நான் இப்போ கீபோர்டில் சி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த கம்போஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணல, வெறும் சி அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ டியை ப்ரெஸ் பண்ணால் கம்போஸ் இன் நியூ டேப், இந்த பாக்ஸ் ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் அ கம்போஸ் விண்டோ இன் நியூ டேப். இப்போ பாருங்க, டின்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு புது டேப்பில் இது ஓப்பன் ஆயிருச்சு. இந்த மாதிரி கூகுளில் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஒரு பொதுவான ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லாக் ஆன் டு www.rindiaor.com. தேங்க்யூ.